டிட்வா புயல் காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 14ஆம் தேதி வரை இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அடுத்த நிலைமை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி திட்டம் கொழும்பு மாநகர சபை மைதானம், விகார மகாதேவி பூங்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான வீதியில் பொது மற்றும் தனியார் துறையினரின் பங்கேற்புடன் 4 வலயங்களை கொண்ட ஒரு பெரிய அளவிலான தேசிய கொண்டாட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. சமூகங்களிடையே புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் இணக்கமான இலங்கையை உருவாக்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதியால் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் இந்த நிகழ்வு முன்மொழியப்பட்டது. அத்தோடு இலங்கையின் பல இன, மத மற்றும் பல்வகைப்பட்ட கலாச்சார அடையாளங்களை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் மாவட்ட மட்டத்திலான உணவு கலாச்சாரங்கள், பாரம்பரிய கலைகள், உள்ளூர் கைத்தொழில்களின் கண்காட்சிகள், விற்பனை நிலையங்கள் மற்றும் புதிய தயாரிப்பு வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தல் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் டிட்வா புயலினால் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு தழுவிய கலாச்சார விழாவை நடத்துவது பொருத்தமற்றது என்று அரசாங்கம் தீர்மானித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலை சீரடைந்தவுடன் இலங்கையர் தினம் நிகழ்ச்சி திட்டத்திற்கான புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.